ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஆருத்ரா களி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி, அது கூடவே 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இந்த பச்சரிசியை ஒரு பேனில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சதுக்கப்புறமா இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வெள்ளத்தில் இருக்க அழுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக போயிடும். இப்போ இதை ஒரு பேனில் சேர்த்துட்டு இது கூட 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த அரிசி பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கும். இதில் வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துட்டு வீட்டிலே சூப்பரான ஆருத்ரா களி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.